சாண்டினாக்கு என்ன தெரிஞ்ச விட எனக்கு சாண்டினா முன்னாடி தெரியும். ஏன்னா நான் மாநாடு மயிலாலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ பார்த்தேன்னா சதீஷை இப்படி சூப்பராக ஆடுறாரு, அவரோட மாஸ்டர் இப்படி ஆடுவாருன்னு சாண்டினா வந்து ஒரு 2 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலாக பிக் பாஸில் வந்துட்டு நான் கவின் சித்தப்பெல்லாம் ஒரு ஏங்க உட்காந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நல்ல பசங்க யாருன்னா ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் அந்த சீசன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அதான் சொன்னேன், இப்போ நான் கவின் சித்தப்பு எல்லாமே வந்து பிளான் பண்ணதே என்னென்னா வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாரும் கேட்குற விஷயம் என்ன எப்போ பார்த்தா சண்டை போட்டுருக்கீங்களா? அது ஒரு ½ அன் ஹவர் நடக்கும். முன்னாடி 24 ஹவர்ஸ் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். 24 ஹவர்ஸ்லாம் தான் நாங்களாம் எப்போ வெளியே போயிட்டுருப்போம். அப்போல்லாம் தர்ஷன் போகிறப்போ சரினோட மைண்ட் செட்னா ஐயோ இப்போ என்னென்ன பண்ணுவோன்னு தெரியாது. சரி, ஸ்டாரோட ஸ்டார் மேனரிசம் பண்ணுங்க. என் வழி தனி வழி. மற்றவங்க எல்லாம் வந்து என்ன அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடும்போது உனக்கும் எனக்கும் இருந்த பாண்ட் வந்து வெரி ஸ்பெஷல். ஒரு தடவை தான் வனிதா வந்து மச்சான் நான் அது மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணோம், சூப்பர் யாரை வச்சு பண்ண போகிறேன், நான் தான் பண்ணோம், நீ எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டேன். வனிதா பர்பி போட்டது வனிதா ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டேன். இப்போ உன் ஞாபகம் வந்துச்சு பண்ணிட்டு இந்த பர்பின்ட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டேன். ஸோ ஸ்வீட் டிரைவர், எப்படி உன் ஞாபகம் வந்து ஒன்றும் இல்லை பர்பி சாப்பிட்டா பார்த்தா வனிதா உன் பேர் இந்த டப்புன்னு எடுத்து அமிச்சேன். உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுடலாமா ஒரு கைத்தட்டலோட உங்களுக்கான அந்த கெஸ்ட்? So let's welcome சாண்டி மாஸ்டரோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரெண்ட். அவங்கள உள்ள கூப்பிடுங்க ப்ளீஸ். பல பேர் இருக்காங்க, ஒருத்தனை விட்டு ஒருத்தனை கூப்பிட்டா இப்ப நம்ம நீங்களே ஓகே யாரா இருக்கும் ஃப்ரெண்டா தெரியல, எல்லாருமே க்ளோஸ் தானே எனக்கு. யாரா இருக்கும் தெரியல. டேய் தர்ரே தம்பில. Okay, let's give it up for Darshan. Thank you so much. Superb. So hi Darshan, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களை பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டாங்களா? ஐயா இப்போ என்னையே ஏன் கோத்து விடுறீங்க? ஐயோ இவ்வளோ பேர் மத்தியில ஐயா நான் கேட்கணும் அந்த கேள்வி. என்ன அதாவது எப்படி ஐயா இருக்கு பிக் பாஸ் இந்த சீசன்? எடுத்தோ நீங்க பிக் பாஸ் பத்தி கேட்டது தான் நான் அதை கேட்டேன். இல்லை ஆக்சுவலாக இந்த சீசன் பார்க்கல, நீங்கள் போய் தான் நல்லா இருந்திருக்கு. வெளில சொல்லிட்டு இருந்தாங்க உங்களை கூப்பிட்டாங்களா, நீங்கள் போகல ஏன்? ஐயா இது கட்டு எடிட்டர்ஸ் தயவுசெய்து தூக்கிடுங்க. சூப்பர். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சொல்லுங்க இன்னைக்கு சாண்டி மாஸ்டருக்காக இவ்வளோ பேர் வந்துடுது தாண்டி உங்களை சந்திச்சு வந்து எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ ஒன் மோர் டைம் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தர்ஷு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருக்கு சாண்டி மாஸ்டரோட இந்த ஒரு மொமெண்ட்? இல்லை இப்போ ஆக்சுவலாக சாண்டினாக்கு என்ன தெரிஞ்ச விட எனக்கு சாண்டினா முன்னாடி தெரியும். ஏன்னா நான் மாநாடு மயிலாலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ பார்த்தேன்னா சதீஷை இப்படி சூப்பராக ஆடுறாரு, அவரோட மாஸ்டர் இப்படி ஆடுவாருன்னு சாண்டினா வந்து ஒரு 2 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்போ நானும் என் தங்கச்சி துஷாரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம், சாண்டினாக்கு என்ன எனர்ஜி அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கேரவனில் இருக்கும்போது பிகாஸ்ல சாண்டினா வராரு அப்படின்னு. ஓகே அப்போ பார்த்துடலாம். ஸோ நான் அப்படி ஃபேன் மூமெண்ட்டாக தான் நான் வந்தேன். ஸோ இப்போ வந்த ஃபேன்ஸ் இல்லை, நான் முன்னாடி இருந்த ஒரிஜினல். சூப்பர். பட் அவரோட அந்த வளர்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியிலேருந்தே பார்த்தாலும் இன்னைக்கு ஐ திங்க் ஒரு சின்ன நாட் ஜஸ்ட் வெரி ஷார்ட் டைம் அவர் வளர்ந்து வந்த அந்த பாதை பியாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த ஒரு வளர்ச்சி பார்க்கும் பொழுது நீங்கள் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் தர்ஷன்? நீங்கள் கண்டிப்பாக இது நான் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இதை நான் கற்றுக்கிறேன் அவர்கிட்டன்னு சொல்கிற ஒரு விஷயம் என்ன? இல்லை சாண்டினாவோட டெடிகேஷன் தான். ஏன்னா நீங்கள் அப்போ பார்த்த எனர்ஜி இப்போ ஆடும்போதும் இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் கூட அண்ணா என்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதே எனர்ஜி தான் இருக்கும். அண்ட் மோரோவர் எனக்கு அப்போவே சாண்டினா தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு எபிசோடில் சாண்டினா குடிச்சிட்டு ஒரு நாய்ட்டேருந்து தப்பி போகிற மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அது இப்போ தான் ஆக்டர்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரோட ஜேர்னியை நாங்கள் உள்ளே கேட்டிருந்தோம். ஸோ டெய்லி நைட்டு நானும் எங்கள் அண்ணாவும் பேசிகிட்டே இருப்போம். ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அண்ட் இப்போ ஒரு பேன் இண்டியா லெவலில் ரெக்கக்னைஸ்டாக இருக்கிறது சாதாரண விஷயம். ஸோ அது சாண்டினான உழைப்பு தான்.
ஸோ அந்த உழைப்பை பார்த்து தான் நாங்கள் எல்லாரும் வந்து எஸ், அவர் நண்பனே சொன்ன மாதிரி பேன் இந்தியா ஸ்டாராக மாறி இருக்காரு சாண்டி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் எஸ், தேங்க்யூ ஃபார் டெல்லிங் தட். ஸோ சொல்லுங்க மாஸ்டர், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தர்ஷு அவருக்கான ஒரு வழியில ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இல்லை ஆமாம், வந்துட்டு தர்மன் தான். இல்லை தர்ஷன் வந்துட்டு ஆக்சுவலாக பிக் பாஸில் வந்துட்டு நான் கவின் சித்தப்பெல்லாம் ஒரு ஒரு தேங்காய் உட்காந்து இருப்போம், ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிருப்போம். அதில் வந்து நல்ல பசங்க யாருன்னா வந்துட்டு தர்ஷனும் முகினும் தான். நாங்களே சொல்லுவோம், தம்பி அங்குலாம் சேராதப்பா, வாண்டட் லிஸ்ட்டில் ஆகிடுவேன், நீ தனியாக போயிடு என்ன. ஆனால் இல்லை பரவாயில்ல ஆனதான் தான் பார்த்துக்கலான்ட்டு. ஆக்சுவலாக உள்ளே வந்து பயங்கரமாக வந்துட்டு கரெக்டாக தெளிவாக பேசுறது ரெண்டே பேர் தான். ஒன்று கவினு, இன்னொன்று வந்து தர்ஷன் தான். இவங்க 2 பேர் தான் தெளிவாக பேசுவாங்க. அந்த ஒரு சண்டையாக இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் பாயிண்ட்லாம் வச்சு கரெக்டாக பேசுவான். இவங்க வந்து வாய்ஸ் வேறு போல்டாக இருக்குமா, அவன் அது வந்து வேறு மாதிரியா இருக்கும். வெளியில் வந்துட்டு தர்ஷன் வந்து எது கார் வாங்கினாலும் எது வாங்கினாலும் பேசுறது, ஃபேமிலியை மீட் பண்ணுறது, அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக அந்த படம்லாம் வந்தது, போலீஸ்லாம் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. அப்போ வந்து இப்போது பிக் பாஸ் உள்ளே போனவங்க வெளில வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் அந்த மூவி வாய்ப்பு கிடச்சிடாது. அப்படியே கிடச்சாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக அடுத்தடுத்த படம் போயிடுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் அந்த சரண்டர் தானே அந்த படம், சரண்டர். அந்த மூவி போய் பார்த்தோம் லால் சார் கூட. ஏன்னா லால் சார் வந்து சாதாரணமாக ஸ்கிரிப்டெல்லாம் ஓகே பண்ண மாட்டார். அது ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி அதுவும் அவங்க 2 பேர் பண்ணது எக்ஸ்ட்ரானராக இருந்தது. இப்போ கண்டினியூ அடுத்து 2-3 படம்லாம் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு சூப்பராக கலக்கிறான்னு. சூப்பர். ஸோ எப்பயுமே ஒரு டிஸ்கஷன் இருக்கும், படம்லாம் எடுத்தீங்கன்னா. இல்லை, நான் எது வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் சாண்டி. நான் இப்போ கார் வாங்குறேன்னா அண்ணா இது ஓகேவா, இது எல்லாத்துக்கும் அண்ணா தான் இது பண்ணுவார். அண்ட் மோரோவர் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவருக்கே தெரியும், ஃபோன் பண்ணி திட்டுவாரு, ஏன் எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு. ரீசனாக அந்த இஷ்யூவில் கூட சாண்டினா தான். ஏன்னா நான் எல்லாரும் கேட்டேன், சாண்டினா சொல்லாமே எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஆனால் உடனே கால் வந்துச்சு. ஸோ அதான் சாண்டினா, அண்ணா தான். ஆஹா சூப்பர். நாங்களாம் கால் பண்ண எடுக்க மாட்டாரு மாஸ்டர். ஓகே, அது தெரியல. அது உண்மையான நண்பனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பார் போல இருக்கு இல்லையா. அங்கே ஒரு நண்பன் இருக்கார், அவருக்கும் அப்படிதான் நீங்கள் இல்லையா என்ன மாஸ்டர்? சூப்பர். ஸோ உங்கள் 2 பேருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் மிமிக்ரி பண்ணுங்க, டப்பிங் பண்ணுங்க. வெளியே போ, அங்க இங்க ஏன் சுத்தி நிக்கிற, வெளியே போன்றல. இந்த வீட்டுல இருக்காத, சீக்கிரத்துல போயிடு. நீயும் போயிடலாம், நானும் போயிடலாம். சைக்கிள் அங்கதான் இருக்குது. ஓ மை காட். இல்லை, ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ சீசன் வந்தாச்சு. இனி வரப்போகிற பிக் பாஸ் சீசனுக்கும் ஐ திங்க் இது ஒரு பயோபிக் மாதிரி இருக்குது இந்த சீசன் சொல்லலாம். இவங்களோட சீசன் இல்லையா. இன்னமும் ரீல்ஸில் வந்து உங்களோட ஒரு சீசன் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த சீசனோட டிஆர்பி எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களோடது தான் எல்லா இடத்துலையுமே ரீல்ஸில் பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்தது மாஸ்டர்? அந்த மொமெண்ட் மிஸ் பண்ணுறீங்களா 2 பேருமே? ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் அந்த சீசன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அதான் சொன்னேன், இப்போ நான் கவின் சித்தப்பு எல்லாமே வந்து பிளான் பண்ணதே என்னென்னா வந்துட்டு வின்னிங் வந்துட்டு இவன் இல்லைனா முகின். நாங்கள் பிளான் சரி இவன் தர்ஷன் வின் பண்ணோம் அப்படி தான் நாங்களாம் நினச்சிருந்தோம். சரி அவன் என்ன எல்லாமே பக்காவாக பேசுவான், கரெக்டாக இருப்பான், கேம் டாஸ்க் வந்து எல்லாம் பயங்கரமாக பண்ணுவான். ஆனால் வந்து அதிலே சொல்லினே இருந்தாங்க ஸ்டார்டில், அந்த எதிர்பாருங்கன்ட்டு. ஷாக் எங்களுக்கு. தர்ஷன் எல்மிஸ் ஆஹா சொலமுத்தா அவன் முடிச்சுட்டானுங்களாடான்ட்டு. ஐயோ தர்ரே என்னடா இதுன்ட்டு. ஆக்சுவலாக என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. அது எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போல்லாம் தர்ஷன் போகிறப்போ சரினோட மைண்ட் செட்னா ஐயோ இவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியாதுன்ட்டு. ஐயோ அப்படி என்னை பார்த்துனே இருந்தேன். சரி நான் அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கேன். டேய் நீ எல்லாம் உள்ளகிற அவன் வெளியே போயிட்டானான்ட்டு. பட் ஓகே, அதுக்கப்புறம் அவனுக்கு அதுக்கப்புறம் வந்தது கண்டினியூட்டாக உடனே கமல் சார் சைன் பண்ணது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பாண்டிங் தான். அது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். டாஸ்க்காக இருந்தாலும் ஜாலியாக ஆடுவோம், அவ்வளோதான். அண்ட் பிக் பாஸ்ல நீங்க பழகின அந்த தருணங்கள் தாண்டி இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன சொல்வீங்க தர்ஷன் உங்க கேங்ல? மிஸ் பண்ணுறேன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். ஏன்னா முன்னாடி 24 hours கூட தான் இருப்போம், இப்போ இல்லை. ஸோ பட் ஆனால் சாண்டினா எந்த ஃபங்க்ஷன் என்ன இது இருந்தாலும் ஸோ எனக்கு அவ்வளோ மிஸ் பண்ணுறதா எதுவுமே இல்லை. அண்ட் எங்கள் சீசன் ஆக்சுவலாக இது கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம், எங்கள் சீசனில் நல்லா போனதுக்கு மிக முக்கிய காரணமே சாண்டினா தான். ஏன்னா இப்போ கூட நம்ம குருநாதர் சொல்லியிருப்பார் சாண்டினா பற்றி. ஏன்னா ஒரு கலாய்க்கிறதா இருக்கும் என்ன இருக்காட்டும் ஒரு ஃபன்னாக ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போனது சாண்டினா தான். ஏன்னா எல்லா எபிசோட்லையும் பாருங்க அப்பா மாதிரி வந்திருப்பாரு, ஒரு கெட்டப் சேஞ்ச் அந்த ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் ஒரு டாஸ்க் போட்டு எல்லாம் ரெடி ஆனீங்களே.
அதெல்லாம் வேற லெவல். அதுதான் மேட்டர். ஸோ அந்த மாதிரி சாண்டினா இருந்ததால தான் அந்த சீசன் அந்த அளவுக்கு இதாச்சு. ஏன்னா யாராவது ஒரு ஆள் லீட் பண்ணிட்டு போனா, ஒரு ஃபன் எலிமெண்ட் லீட் பண்ணிட்டு போனா தான் சீசன். ஏன்னா இப்போ சண்டையா தான் இருக்குது நான் எங்க இன்ஸ்டால பார்த்தாலும். ஸோ இங்க ஒரு ஃபன் ஒன்று இருந்ததுன்னா அது சாண்டினா. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி எப்பவுமே சொல்லுவாங்கல்ல தர்ஷன், நம்ம கூட எது இருக்கோ இல்லையோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் லைஃப்பில் நம்ம எந்த ஒரு இதுலையும் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஹவு மச் டு யூ வேல்யூ இட்? எந்த அளவுக்கு எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேங்க அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன? இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நான் ஒரு மென்டரை தான் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா ஒரு அண்ணா அவர் எப்படி கைட் பண்ணுறேன். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி இப்போ திட்டுவாரா ஏதாவது கோவ பண்ண மாதிரி சாண்டினோட திட்டி இப்படி தான் இருக்கு. என்ன தரு நீ உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு, சாரிண்ணா அப்படின்னா திருப்பி அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா இதுலையும் ஃபர்ஸ்ட் சாண்டினோட தான் ஒரு இப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு ஏன்னா என்னை விட சீனியர், இத்தனை வருஷம் இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்துருக்காரு. இப்போ பேன் இண்டியா அளவுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்குன்னா அவரோட உழைப்பு இருக்கும். ஸோ என்ன இப்போ புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொல்லுவேன், அண்ணா இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு கைடன்ஸ் தான் வரும். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு தம்பி எப்படி கைட் பண்ணுவோம் அந்த ஒரு கைடன்ஸாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு படம் அண்ணா ப்ரீமியர் வருது வந்துருங்க, மோஸ்ட்லி பெருசாக போக மாட்டார், நீங்கள் பார்த்துன்னு. ஆனால் சரண்டரு நீங்கள் வாரீங்க அக்காவையும் கூட்டிகிட்டு அப்படின்னு, சரி சரி வாரேன் அப்படின்னு வரும்போது சரி வாரேன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் வந்துடுவார். அதான் சார். அதுதான் சாண்டி அவர்கள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. சில படங்கள் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், அந்த படத்தை நீங்க நடிச்சு காட்டணும், மாஸ்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஏற்கனவே உள்ள பண்ணதே தெரியாது இதெல்லாம். அது உங்க இஷ்டம். அதை வச்சு ஒரு படம் பேரு இது ஒரு படம் பெயர் மாஸ்டர். படத்தோட பெயர். வாய் பேசக்கூடாது, மைக்கு கொஞ்சம் கீழே வச்சிருங்க, வாயை ஜிப் பண்ணிக்கங்க, ஆக்டிங் மட்டும் பண்ணுங்க. ரெடி? சரி, ஸ்டார் மேனரிசம் பண்ணுங்க. என் வலி தனி வலி. பாஷாவா? படையப்பா, சாரி ஏதாவது ஆன்சர் வந்துருச்சு என்ன? சரி, ஏதோ பரவாயில்ல, போதும்பா. எங்க டீம் சேர்ந்து கொடூரமான இதுவா இருக்கு. இதெல்லாம் வேணாம்பா, இதெல்லாம் சூப்பர். சோ அடுத்தது உங்களுக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையில இருக்கப்ப டிவில பார்த்தேன்பா இந்த மாதிரி காடை வச்சுன்னு இது மாதிரி நடிச்சு காட்டுங்க சொல்லுது மாஸ்டர். ஆனா எல்லாரும் என்ஜாய் பண்றீங்கல்ல, கைத்தட்டல் கொடுக்கணும். என்ஜாய் பண்ற வழி இல்லாம வந்துருச்சு, சத்தியமா சொல்றேன் பாரு. சரி மாஸ்டர், நீங்க ஒண்ணு நடிச்சு காட்டணுமா ப்ளீஸ்? என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. ஆங்கரா இதெல்லாம் இங்க குடு நான் பாக்குறேன் நடிச்சலாம் கட்ட பாக்குறேன், நான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். ஐயா அந்த 3 அவர் பார்த்துட்டாரு ஐயா ஆல்ரெடி. நீங்க ஏதாவது ஒரு தெரிஞ்ச படம் நடிங்க, நாங்களே கண்டுபிடிக்கிறோம். மங்காதோ போதுமா? ஐயா அந்த படத்தை தான் அவர்கிட்ட காட்டினேன். அந்த படத்தை என்ன நடிக்க சொன்னாங்க, அதுதான் நடிக்க சொன்னோம். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சரி விடுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சில வீடியோ பைட்ஸ் காத்துட்டு இருக்கு. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. Hi Sandy, how are you? ஓகே. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருந்தா how are you, எப்படி லைஃப் போகுது அதெல்லாம் நம்ம பேசலாம். கண்டிப்பா இல்ல, நம்ம ரெகுலரா டச்ல இருக்கிறனால as families நம்ம உங்க வீட்ல என்ன நடக்குது, என் வீட்ல என்ன நடக்குது, எஸ்பெஷலி ஜோவிகா உங்க கிளாஸஸ்க்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கனால அம்மாக்கு தெரியும், உங்க மாமியாருக்கு டே ஆன் அ ரெகுலர் பேசிஸ் எவ்ரி வீக் வரனால அவளுக்கு எங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு we are all updated தான். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட் ஆடியன்ஸஸ்க்கு, ஃபேன்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அது ஆல்வேஸ் பின் ப்ரவுட். பிக் பாஸ் அப்பவே சீசன் 3 நம்ம எல்லாரும் ஒன்னா அங்க என்ன பண்ணோம் விளையாடணும். ஸோ அப்பவே நீயும் நானும் வி ஹேட் திஸ் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வேர் மற்றவங்க எல்லாம் என்ன அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடும்போது உனக்கும் எனக்கும் இருந்த பாண்ட் வெரி ஸ்பெஷல். நான் எப்பவுமே சொல்லுவேன், யூஆர் லைக் மை கசின் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அண்ணா அக்காங்கிறது வேற, பட் இந்த கசின்ஸ்குள்ள எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃபேமிலி பாண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்பெஷல் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி சில்வியா பசங்க எல்லாருமே என் பசங்க கிட்ட எவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நம்மளால இண்டஸ்ட்ரியில சம்பாதிக்க முடியாது. அதுல ரேரா நடந்த சில விஷயங்கள் லைஃப்ல யூ ஆர் ஒன் ஆஃப் தெம். அண்ட் ஒரு கோரியோகிராஃபரா ஐ எம் ஆல்வேஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. பட் இப்போ ஒரு நடிகரா அண்ட் ஆக்டர் நான் ரொம்ப 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 ப்ரௌடா இருக்கேன்.
நான் ஃபர்ஸ்ட் லியோ படத்துல உன்னை பார்த்தப்பவே ஐ வாஸ் வெரி பிரமிச்சு போயிட்டேன். பிகாஸ் ஐ நோ யூர் டேலண்டட், பட் அந்த கேரக்டரைசேஷன், அந்த டெலிவரிங், அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல். அதுவும் தளபதி படத்துல பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே. ஸோ அப்போத்துல இருந்து உங்க ஜேர்னி வந்து பயங்கர நல்ல growth, பியூட்டிஃபுல் சாங்ஸ் யூ ஹவ் given us. அண்ட் நவ் லோக்கா எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் வேற லெவல். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஐம் so happy for you சாண்டி. யூ டிசர்வ் இட் அண்ட் யூ டிசர்வ் மச் மச் மோர். இன்னும் நிறைய இருக்கு காத்துட்டு இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். அண்ட் என்னைக்குமே வந்து ஐல் பி யுவர் சியர் லீடர் அண்ட் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மச்சா. எப்பவுமே எனக்கு மெசேஜ் ஃபர்ஸ்ட் வரும் மச்சா அப்படின்னு. அது வந்து நான் என்னைக்குமே இருப்பேன். ஐ எம் so proud of you. எஸ், சூப்பர் சூப்பர். சொல்லுங்க மாஸ்டர். ஒரு ஆக்சுவலி அவங்க வர வேண்டியது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வர முடியல. ஸோ சொல்லுங்க வனிதா அக்கா. வனிதா, ஆமாம், வனிதா வந்துட்டு ஆக்சுவலாக அதான் நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் எங்களுக்கு. இப்போ ஜோவிகா அவங்க டாக்டர் கூட டான்ஸ் ஸ்கூல் படிக்கிறாங்க. வனிதா எப்படின்னா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிற கேரக்டரிஸை மனசில் அதை ஒன்று வச்சுட்டு வெளில பேசுது. இப்போ அப்படி தான் யாராக இருந்தாலும் நேராக பேசிட்டா சூப்பர். அது ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே யாரும் அது மாதிரி நேராக பேச மாட்டாங்க எதுவுமே. அவள் போல்டாக பேசுகிறா. அதனால் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது தப்பாகவே தெரியுது. இட்ஸ் எ வெரி போல்டு. ஓப்பனாக என்ன மனசில் தோணுதோ, நீ தப்புனா தப்புடா ஓப்பனாக சொல்லுவா. பிக் பாஸில் வந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி தான். எனக்கு வந்து வனிதா பண்ணுறதுனா எனக்கு காமெடியாக தான் தோணும். எனக்கு தர்ஷன் தான் லைட்டாக வந்துட்டு ட்ரிகர் ஆகும் தவிர எனக்கு வந்து ஜாலியாக ஃபன் பீஸ், திஸ் இஸ் த காமெடி பீஸ் அப்படி தான் நான் நினச்சி ஜாலியாக இருப்பேன். வெளில வந்து மச்சான் நீ ஏன் இது மாதிரிலாம் நீ பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கேன். இல்லைடா திடீர்னு வந்துட்டு ஒரு தடவை தான் வனிதா வந்துட்டு மச்சான் நான் அது மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணோம், சூப்பர் சூப்பர், யாரை வச்சு பண்ண போகிறேன், நான் தான் பண்ணோம், நீ எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டேன். நான் நீ எதுக்கு பண்ணுற, ஒரு ஹீரோயின் கேட்டகரியில் ஒன்று பண்ணோம், ஹீரோயின் அம்மா கேட்டகரியில் ஒன்றா பண்ணு, ஹீரோயின் அம்மா இல்லை ஜாலியாக, அதை ரொம்ப ஜாலியாக பேசுவேன் நான். இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இப்போ நான் பேசுகிறேன். நாங்கள் ஃபோனில் பேசுகிறோம் இன்னும் வேறு மாதிரி நான் பேசுவேன். அதனால் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனும் வீட்டில் ஏதாவது நான் கூப்பிடுவேன். அதனால் வந்துட்டு பயங்கர இப்போ கூட வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு பர்ஃபி இருக்குல்ல, சிக்கி சொல்லுவாங்க, சிக்கியா ஹிந்தியில் வந்து சொல்லுவாங்க பர்ஃபி, நம்ம ஊர் பர்ஃபி. அதில் வந்துட்டு அதில் வனிதா பர்ஃபி போட்டுருந்தது. வனிதா ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டேன். உன் ஞாபகம் வந்துச்சு பண்ணிட்டு இந்த பர்பின்ட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டேன். ஸோ ஸ்வீட் டிரைவர், எப்படி உன் ஞாபகம் வந்து ஒன்றும் இல்லை பர்பி சாப்பிட்டா பார்த்தா வனிதா உன் பேர் இருந்துட்டு அப்படின்னு எடுத்து அமிச்சேன். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ள ஜாலியாக பேசிட்டு திருப்பி மீட் பண்ண சொல்லுவா. மீட் பண்ணால் நான் மீட் பண்ண வீட்டுக்கு வர சொல்லுவேன். வீட்டில் இருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் தான், ரொம்ப க்ளோஸ். எஸ், மாஸ்டர் சொன்ன மாதிரி ஷீஸ் ஆல்வேஸ் எப்பவுமே ஸ்ட்ரெயிட். அவங்க அக்கா சொல்லுங்க, உங்க பாண்டிங் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை தர்ஷனை வந்து வனிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவன் கிட்டத்தட்ட வந்துட்டு இவனும் வனிதா மாதிரி தான் ஓப்பனாக பேசிடுவான். இங்கே ஒன்று அதெல்லாம் வச்சு பண்ண தப்புனா தப்பு, இல்லைன்னா இல்லை பண்ணுறது, அது மாதிரி தான் பேசுவோம். அதனால் வந்து வனிதாக்கே தர்ஷனை பிடிக்கும். ஆமாம், ஆக்சுவலாக வனிதாக்கு எல்லாருக்கும் அக்கா மாதிரி தான். அது அண்ணன் தம்பிகள் நடக்கிற சண்டை மாதிரி தான். அவங்க ஏதாவது பண்ணால் எனக்கு ட்ரிகர் ஆகும், நான் ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ்லேயே சொல்லிடுவேன். பட் மற்றபடி ஆக்சுவலாக எல்லாரும் கேட்குற விஷயம் என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கீங்களா, அது ஒரு ½ அன் ஹவர் தான் நடக்கும். முன்னாடி 24 hours இருந்தால் தெரிஞ்சிருக்கும். 24 hours தான் நாங்களாம் எப்போ வெளியே போயிட்டுருப்போம், வெளில போயிருப்போம். ஸோ பட் என்னதான் சண்டை இருந்தாலும் அவன் கொஞ்சம் சாப்பிடுவான்டான்னு நைட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து எனக்கு வைப்பான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இல்லைங்களா? சூப்பர். ஸோ இன்னைக்கு எல்லாத்தையும் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் கேட்ட உடனே சாண்டி மாஸ்டருக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் இருந்தேன். ஐயா நான் எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்தை பிஸியாக இருந்தால் கண்டிப்பாக வர மாட்டாங்க. இப்போ அவன் ஃப்ரீயாக இருக்கா நல்லா வந்தால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறது எவ்வளோதான், அதுவும் அதே தான் காலகாலமாக அதே கேட்டுனுவீங்களே. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிஸியாக இருந்தால் கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. நானே வந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு. ஐயா நீங்க வரல, எனக்கே ஷோ இருந்திருக்காது. ஐயா என்னையா நீங்க இப்படி பண்றீங்க? உண்மை ட்ரூவாக தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தர்ஷன். பட் ஒரு விஷயம் மாஸ்டருக்கு நீங்க சொல்லணும் நினைக்கினா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை அண்ணாவுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணா இப்படியே இருந்தாலே போதும், அப்படியே தான் இருக்காரு. அண்ட் இதே என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா யூஸ்வலாக எனக்கு ஏதாவது வீடியோ பைட்ஸு ஏதாவது விஷ் அனுப்புகிறேன்னா இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் எப்போவுமே ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுதான் அண்ணா. ஸோ எல்லாரையும் அவர் இருந்தாருன்னா சுற்றி ஜாலியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அண்ட் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக கேட்டலாம், அண்ணா இந்த விஷயம் இப்படி பண்ணிட்டேன், டேய் தர்றே உனக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்ட்டு அதுக்கான எல்லா நடவடிக்கையும் அவர் எடுத்துடுவார். ஸோ அண்ணா தான்.
அது அப்படியே இருக்கணும். எதுவும் அப்படியே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன் மோர் டைம் தர்ஷக் கொடுத்தலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ. நல்லா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். ஆடியோ லான்ச்ல தலைவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஸோ எப்படி இருந்தது இந்த தரிசனம்? காலாக்கு அப்புறம் ரஜினி சார் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், எப்போ பார்த்துப்பா நம்ம பாடி இதுவாக இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் எனர்ஜியாக வேற லெவலாக பண்ணுவார். பெரிய புள்ளி பஸ்கி எடு பேர சொல்லி சூடா ஆர்டர் பண்ணி நெருப்ப இறக்கிட்ட நீ உழைக்க ஆசைப்பட்டா Sandy Master, will you please answer me? ஓகே குட்டி செல்ல குட்டி.